ஏனென்றால் நான் சாட்சி கொடுப்பதை விட ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை அதிகமாய் வளர்ப்பது நான் சாட்சியாய் இருப்பதினால். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். அப்போ சாட்சியாய் வருவதனால் இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, அவனை பார்க்குற எல்லாருக்கும் விசுவாசம் வருமா. 1000 பிரசங்கங்கள் ஜனங்களுக்குள்ளே ஏற்படுத்தாத விசுவாசத்தை ஒரு வாழ்க்கை ஜனங்களுக்குள்ளே ஏற்படுத்திடும். உங்கள் அல்டிமேட் கோல் ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டுறது தான் அப்படின்னா, நீங்கள் பேசுகிறத விட காட்டிடுறது பெட்ரு. உங்களை என்னையும் காட்டுறதுக்கு தான் தேவன் வச்சிருக்கிறார். எதை காட்டுறதுக்கு? தான் யாருன்னு காட்டுறதுக்கு. கையை தட்டுவோம், நீங்கள் யாருன்னு காட்டுறதுக்கு, தான் யாருன்னு காட்டுறதுக்கு. நான் ஐ வில் டிஸ்பிளே மை க்ளோரி ஆன் யூ. உன் மேலே என் மகிமையை நான் காட்டு வேண்டானார். டிஸ்பிளே பண்ணுவாராம். எப்படி ஒரு 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 ஜவுளி கடையில் வெளியில் ஒரு பொம்மை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறாங்களோ, அப்படித்தான் தேவன் யாருன்னு காட்டுறதுக்கான டிஸ்பிளே நீங்களும் நானும். கையை தட்டும் உதவுறது. ஆமென். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் குடும்பம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் ஐஸ்வர்யம், உங்களுடைய வீடு, உங்களுடைய ஊழியத்தில் நடக்கிற சம்பவங்கள் அத்தனையும் இன்று முதல் சாட்சிகளாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கடவுள் அழைச்சதுக்கு காரணம் நான் சாட்சியாக இருக்கிறதுக்கு தான். இதுக்கு பேர் தன்னலமே கிடையாது. நான் சாட்சியாக இருக்கணுமே, அதுக்கு தான் என்னை கூப்பிட்டாரு. நான் என்ன நினைக்கிறேன், ரெண்டையும் அடுத்தடுத்து போட்டு குழப்பாமல் இப்படியே அந்த சாட்சியாக இருக்கிறது இப்படியே பார்த்துட்டு ஒரு 3 ஆள் கரைப்படாத 2வது இடத்துக்கு வந்துடும். சரியா? காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 6-7. யோவான் 1:6-7. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி. சரி, நிப்பாட்டுங்க. 6ஆம் வசனத்தில் நிப்பாட்டுங்க. அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசிட்டு போவோம். தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன். பாருங்க, புதிய ஏற்பாடு துவங்கும்போது அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் வந்துக்கிட்டே இருக்கும். பெற்றான் 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 வரும். இயேசு கிறிஸ்துட்டு வந்தவொடனே யோசேப்பு இயேசுவை பெற்றான் அப்படின்னு வராது. இயேசு யோசேப்பினிடத்தில் பிறந்தார் அப்படின்னு வரும். கைதட்டு. கிறிஸ்மஸில் பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டு. எல்லாரும் பெற்றாங்களாம், ஆனால் இயேசுவை யாரும் பெறலை. இயேசுவே வந்து பிறந்தார். முக்கியமான வார்த்தை. இங்கிலீஷ்லாம் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. பிளேடை போட்டு சுரண்டாலும் இந்த வெளிப்பாடு கிடைக்காது. அது தமிழுக்கு என்று கொடுக்கப்பட்ட சிறப்பு வெளிப்பாடு. என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் பெற்றார்கள், ஆனால் இயேசுவை யாரும் பெறவில்லை. இயேசு பிறந்தார். அங்கேயே தெரியுது அவர் வந்து தேவனுடைய வித்துன்னு. அந்த மாதிரி யோவான் ஒருத்தன் பிறந்தான் அப்படின்னு பைபிள் சொல்லாமல் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். பயங்கரமான வார்த்தை. God sent him அப்படின்னு என்ன அர்த்தம்? போய் தளபதியே போய் வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பப்பட்டவன். எல்லாரும் பிறந்தவர்கள், யோவான் அனுப்பப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்கள். என் குடும்பத்திலே சொல்லுங்கள், என் குடும்பத்திலே எல்லோரும் பிறந்தவர்கள், ஆனால் நான் தேவனால் அனுப்பப்பட்டவன். இந்த பட்டணத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டவன், இந்த தேசத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டவன், இந்த உலகத்திற்கு நான் தேவனால் அனுப்பப்பட்டவன். ஐ ஆம் சென்ட் பை காட். அப்படின்னா என் மேலே அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, என் மேலே அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு குண்டூசியை படைக்கிறவன் கூட ஒரு நோக்கத்தோடு அதை படைக்கிறான். எதுக்கு சார் இந்த குண்டூசியை படைக்கிறீங்க? 4 பேப்பரை வச்சு குத்து அதை சேர்த்து வைக்கிறதுக்கு. இந்த கிளிப்பு போடுறவங்க கூட ஒரு நோக்கத்தோடு அதை படைக்கிறான். என்னையும் உன்னையும் இந்த ஊழியத்திலே படைத்தவர், அனுப்பினவர் நோக்கம் இல்லாமல் படைக்கவில்லை நம்மை. God has purpose on me. That's why he sent me to the world. இந்த உலகத்துக்குள்ளே என்ன அவர் அனுப்பியிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், அவர் அனுப்பியிருக்காரு, அதனால் வந்திருக்கிறேன். சொல்லுங்கள், அவர் அனுப்பியிருக்காரு, அதனால் நான் வந்திருக்கிறேன். ஆமாம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான்.
எப்படி வாக்கியம் அமைஞ்சிருக்கணும்? யோவான் என்று ஒருவன் இருந்தான், அவனை தேவன் அனுப்பினார். அப்படிதானே எழுதணும் கதை. யோவான் 2வது, தேவன் அனுப்பினார், அதுதான் முதலாவது என்றான். அதுதாங்க அந்த அந்த எழுத்து என்ன சொல்ல, எழுதுறதுடைய அந்த என்ன சொல்கிறது இதுன்னு வாங்கல, லிட்ரேச்சர் இது. யோவான் நரேட்டிவ். யோவான் என்று ஒருவன் இருந்தான், தேவன் அவனை அனுப்பினார் அல்ல. எப்படி எழுதுறாங்க? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். இப்படி சொல்லுங்க நீங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். உங்க ஊர் பேர் சொல்லுங்க. மதுரையிலே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான், அவன் பெயர் ஜஸ்டின். எப்படி இருக்கு கேட்குறீங்க? கும்முன்னு இருக்கு பாரு, அனாயிட்டி அப்படியே எகிருது. ஊர் பேர் சொல்லி சொல்லுங்க. ஒரு மனுஷி இருந்தாள், ஒரு மனுஷன் இருந்தான், அவள் பெயர், அவன் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பிரைஸ் காட். ஆமென். எப்போவுமே டெசிக்னேஷன் தான் ஃபஸ்ட்டு, பேர் கூட நெக்ஸ்ட்டு. எனக்கு சாலமன்ட்ட பிடிச்சது, சாலமனாகிய நான் பிரசங்கி எழுதும்போது சொல்லுவான், ராஜாவாகிய நான் பிரசங்கியாக இருந்தேன் அப்படின்னு எழுத மாட்டான் பாருங்க. எப்படி தெரியுமா எழுதுவான்? பிரசங்கியாகிய நான் ராஜாவாக இருந்தேன் அப்படின்றான். என்ன மந்துன்னு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? எப்படி உங்களுக்கு தமிழ் இல்லையா, புலமை இல்லையா, இல்லை அந்த நயம் தெரியலையா? அவன் என்ன சொல்கிறான் பிரசங்கி தொடங்கும்போது? எப்படி எழுதுறாப்புல வாசிங்க பார்ப்போம். உள்ளே வரும், ஃபர்ஸ்ட் லைனில் உள்ளே வரும். நான் 12 ராஜாலாம் பிரசங்கம் பண்ண முடியாது. ராஜாவாகிய நான் பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லலை, பிரசங்கியாகிய நான் ராஜாவாக இருந்தேன். அப்போ எதை முன்னாடி வைக்கிறான் பாருங்க. அவனுக்கு அந்த 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 கடவுள் கொடுத்த அந்த பிரசங்கம், டேலண்ட்டு, அந்த அந்த விஸ்டம், அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறான். இடையில அப்படியே ராஜாவும் இருந்தேன் அப்படின்ட்டு போகிறான். எப்படி? இதுலேருந்து என்ன தெரியுது? பிரசங்கியெல்லாம் ராஜாவாகலாம், ஆனால் ராஜா எல்லாம் பிரசங்கியாக முடியாது. ஒரு ப்ரீச்சரு பிஸ்னஸ்மேன் ஆகலாம், ஆனால் பிஸ்னஸ்மேன் எல்லாம் ப்ரீச்சராக முடியாது. ஏன்னா இது ஹையர் லெவல் காலிங். பிரசங்கியாகிய நான் ராஜாவேது. ஸோ நம்ம அழைப்பு மேலே ஒரு திமிரு, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது இருப்பாயாக. நம்ம அழைப்பு மேலே ஒரு நம்பிக்கை. உன் வேலையை ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட சொன்னார். நான் ஆஃபீஸ் திறந்திருப்பேன் 1999. யாரும் நம்மளை தேடி வரமாட்டாங்க. நானாக கடையை திறந்து, நானாக காஃபி ஆற்றி, நானாக குடிச்சிக்க வேண்டியதான். ஆனால் 500 ரூபா ஆஃபீஸ் திறந்திருப்பேன். அப்போ சில நேரம் 10 மணிக்கு அங்கேயே தான் தூங்கி அங்கே எழுந்திருப்பேன். 10 மணிக்கு 11 மணிக்கு ஆஃபீஸை 10 மணி வரைக்கும் உள்ள பல்லெல்லாம் விளக்கிட்டு குடிச்சிட்டு அப்புறம் ஆஃபீஸாக மாறிடும், கன்வெர்ட் ஆகிடும். ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், உன் ஆஃபீஸை நீ மதிக்கலைன்னா எவனுமே மதிக்க மாட்டான்டா, வேறு எவனும் மதிப்பான்னு நீ எதிர்பார்க்காதன்னாரு. என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? 10 மணிக்கு நீ சீட்டில் உட்காரணுன்றத, உன் ஆஃபீஸை நீ மதிக்கலைன்னா வேறு யார் மதிக்கணும்னு நீ எதிர்பார்க்குற? உங்களை பார்த்து நான் கேட்குறேங்க, உங்கள் ஊழியத்தை நீங்கள் மதிக்கலைன்னா வேறு யார் மதிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் மதிக்கலைன்னா வேறு யார் மதிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அத்தனை கூட்டத்துலேயும் அதாவது மில்லியனர்ஸ் மீட்டு போடுறோம், பிஸ்னஸ்மேன் மீட்டு, ப்ரீமெரிட்டல் மீட்டு, அத்தனையிலையும் 10 மணினா 10 மணிக்கு உட்காந்துருக்குறான். பாஸ்டர்ஸ் மீட்டு மட்டும்தான் 10 மணினா 11 மணிக்கு வருவாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு தங்களை குறித்தும் மரியாதை இல்லை, மற்றவர்களை குறித்தும் மரியாதை இல்லை. என்னைக்கு ஒருத்தன் தன்னை மதிக்கிறானோ அப்போ தாங்க மற்றவனை மதிப்பான். 10 மணிக்கு நான் இங்கே இருந்தேன், 10:15 மெசேஜ் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் 100 பேர் இருந்தாங்க, எனக்கு 90 பேர். அவ்வளோதான். நான் அட்டண்டன்ஸ் எனக்கு தெரியும், இந்த அட்டண்டன்ஸ் அப்படியே டபுள் ஆகும்னு எனக்கு தெரியும். எப்படி சார் சொல்கிறீங்க? வருவாங்க பாரு, வருவாங்க. ஏன்னா அவர்களுக்கு பஞ்சுவாலிட்டின்னு ஒன்று கிடையாது, டிசிப்ளின் ஒன்று கிடையாது. அவர்கள் மற்றவர்களை மதிக்கவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. அதுக்கு பேர் அவர்களையே மதிக்கவில்லை.
தன்னையே மதிக்கலை. என் மேலே ஒரு அனாயிட்டிங் இருக்குது, நான் யார்? பிரசங்கி ராஜா. அப்புறம்டா ராஜா, நான் பிரசங்கிடா. நான் பாருங்க, அங்கே தான் சார் நின்னா சாலமன். யோவானாகிய என்னை கர்த்தர் அனுப்பினார் அப்படின்னு சொல்லலை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான் சார். இன்ட்ரோவை வெயிட்டாக இருக்கு. அவன் பெயர் யோவான். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் மதியுங்கள். உங்கள் கூட்டத்தை நீங்கள் மதியுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையை நீங்கள் மதியுங்கள். மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறது இல்லை. உங்கள் வாழ்க்கையின் 2ஆம் பாகத்தை தேவன் பார்ப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையின் முதல் பாகம்தான் அவருக்கு முக்கியமானது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்கள் ஊழியம் உயர்த்தப்படும், உலகம் முழுவதும் உங்கள் ஊழியத்தை பார்க்கும். அப்பொழுது தேவன் பிஸியாக இருப்பார். ஏன்னா நீங்கள் பயங்கர பிக்கப்பில் போயிட்டு இருக்கீங்க. அப்போ உலகமே உங்களை பார்க்கும். ஆனால் தேவன் எப்போ தெரியுமா பார்ப்பாரு? உன் இளம் வயதின் பக்தியையும், வனாந்திரத்தில் என்னை உண்மையாய் நீ பின்பற்றி வந்தாயே. வனாந்திரத்தில் ரிச்னஸில் இல்லை, நாலேஜே இல்லாமல், ஐஸ்வர்யத்தை பற்றி அறிவு இல்லாமல், வறுமையிலும் தரித்திரத்திலும் தேவனை குறித்த வெளிப்பாடு கூட இல்லாமல், ஆனால் நீ என்னை உண்மையாய் பின்பற்றி வந்த அந்த நாட்களை நான் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகம் செகண்ட் ஹாஃபை பார்க்கும், ஆனால் தேவன் ஃபர்ஸ்ட் ஹாஃபை தான் பார்ப்பார். கையை தட்டுங்க. வாழ்க்கையில் நீங்கள் மறக்கக்கூடாத வாக்கியங்களில் ஒன்று இந்த வாக்கியம். செகண்ட் ஹாஃப் உலகத்துக்கு தாங்க பெருசு, ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கர்த்தருக்கு பெருசு. அதனால தான் சொல்கிறேன், இப்போ கரெக்டாக டிசிப்ளினில் இருங்க, இப்போ கரெக்டாக ஜோம் பண்ணுங்க, இப்போ கரெக்டாக எல்லாம் பண்ணுங்கள், இப்போ கரெக்டாக டைத்து எடுத்து வைங்க, இப்போ கரெக்டாக எல்லாம் செய்யுங்க. கஷ்டப்படுகிற இந்த நேரத்திலே, வனாந்திரத்திலே அவரை உண்மையாய் பின்பற்றுவது தான் தேவன் பார்க்கிறார். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது சார். கர்த்தருக்கு பாடுகள்ன்றதே வாய்ப்பே கிடைக்காது. இன்றைக்கி நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன், இதில் சில நாடுகள், பல நாடுகளை சார்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், பல மாநிலங்களை சார்ந்தவர்கள் கூட இருக்கிறீர்கள். இந்த செய்தியை தேவன் ரசிக்கிறாருன்னா ரசிக்கிறாரு, ரசிக்கலை அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் தெருவில் நின்று நான் கத்துனேன் பாருங்க, இந்த காலை வேளையிலே அப்படின்னு, அதைத்தான் இன்னும் அவர் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் அல்ல, என்றைக்கோ ஒரு நாள் டான் ப்ரீச்சிங் போயிட்டு, டான் ப்ரீச்சிங் இல்லை, வருடம் முழுவதும் டான் ப்ரீச்சிங் போயிருக்கிறேன். வருடம் முழுவதும் டான் ப்ரீச்சிங் இல்லை, மதியம் 3 மணி, காலையில் எல்லா நேரமும். என்ன தேவன்கிட்ட இன்றைக்கி போய், ஜஸ்டினுடைய இன்றைக்கி பேசுகிற மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டில் என்ன பிரசங்கம் பண்ண அது ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டால், இதில் பாயிண்ட் இருந்துச்சு, ஆனாலும் எனக்கு அவன் அந்த டைம்லேயே ஒரு டீயை சாப்பிட்டு பேசுகிறான்டா, 3 மணி நேரம் ரோட்டில் நின்று கத்துனான்டா. அவன் வயசில் பொண்ணுங்கள்லாம் பக்கத்தில் அங்கே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க, குழாயில் அடியில் அங்கே நின்றுடுச்சு. 4 பேர் கேள்வி பண்ணிட்டு தான், அதை வெக்கம் பார்க்காம பேசினான் பாரு. அந்த ஜஸ்டினத்தை இன்றைக்கி நான் நேசித்திருக்கேன். தகப்பனாய் ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை நான் அழைத்தேன். நீ வெட்டப்பட்ட கண்மலையும் நீ தோண்டி எடுக்கப்பட்ட துறவையை நோக்கிப்பார். இன்றைக்கி நான் பெரியாளர்கள் ஆனால் அன்னை அழைத்த போது நம்ம எவ்வளோ இருந்தோம். அதனால தான் எப்போவுமே வாழ்க்கையில் ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சுருங்க. நீ எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சுருங்க. செகண்ட் ஹாஃபில் அவர் வச்சு செஞ்சுருவார். எவ்வளோ செய்யுமோ அவர் செஞ்சுருவார். அங்கெல்லாம் நம்ம பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இப்போவே என் லைஃப்பில் என்னை காட்டுறதுக்கு ஏதாச்சும் இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா என் டைம் பீரியட் முடிஞ்சு போச்சு. இனி நான் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இனி ஃபுல்லாக அவராக தான் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு டைம் எனக்கு கிடச்சிச்சு, அதை சூப்பராக பயன்படுத்திக்கிட்டேன். நல்ல வேலை நான் அதை யூஸ் பண்ணிட்டேன்டா. ஆகவே நண்புக்குரியவர்களே, வாழ்க்கையின் சிறப்பான இடம் சபை வளர்ச்சி இல்லாத நாட்கள், வாழ்க்கையில் அழகான பிரசங்கங்கள், கூட்டம் இல்லாத பிரசங்கங்கள், வாழ்க்கையில் தேவன் ரசிக்கிற நாட்கள், நான் கஷ்டப்பட்ட நாட்கள். தேவனுடைய கண்கள் உங்கள் மீது இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், மக்கள்லாம் பிரசங்கம் கூடியிருக்கும்போது தான் சிறந்த பிரசங்கன்றோம். இல்லைடா, யாரும் இல்லாமல் நீ பண்ணுற பிரசங்கம் தான் எனக்கு சிறந்த பிரசங்கம். மனிதனுடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்ப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஊழியத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். காரணம், தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் உங்களுடைய கௌரவம். அதுதான் உங்களுடைய கௌரவம். நீ என்னைக்கு மனுஷன் பார்க்குற மாதிரி உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, அன்னைக்கே ஆள் இருந்தால் ஒரு மாதிரி, ஆள் இல்லாட்டி ஒரு மாதிரின்னு மாறிடுவீங்க. கூட்டம் கூடியிருந்தால் ஒரு மாதிரி, கூட்டம் இல்லாட்டி அசால்ட்டு அப்படி வந்துடும். ஆனால் எப்போவுமே தேவனோடும் இறைவனோடும் தொடர்புடையவர்கள் அவர்கள்
யார் இருந்தாலும் இல்லாட்டினா கூட மேகத்தை கனெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் ரொம்ப வருத்தத்தோட, ஆனால் அதே நேரம் உரிமையோடு சொல்லிக்கொள்கிறேன், பாஸ்டர்ஸ் மீட்னா இப்போ ஏதாச்சும் பரவாயில்ல, நாங்களாம் மாதம் மாதம் நான் இங்கே நடத்துவேன் மதுரையில். ஒரு 200 பாஸ்டர்ஸ் வருவாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு. 2 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். சுகர் பேஷண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அசையாது, அப்படியே உட்காந்து அரெஸ்டிங் பிரச்சனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆவியானவர் கும்முன்னு இறங்கியிருப்பார். பயங்கரமாக இருக்கும், காட்ஸ் க்ளோரி இருக்கும். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, கூட்டம் 10 மணிக்கு ஆரம்பிச்சிடும், ஆனால் 1 மணி வரைக்கும் ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. மலை பிரசங்கம் மாதிரி ஏசு இந்த பிரசங்கம் கருணாமூர்த்தியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிசிப்ளினை சொல்லி தரணுன்றக்காக 10 மணிக்கு முன்பாக வர்றவங்களுக்கு வந்து ஒரு 200 ருபீஸ் இல்லை 100 ருபீஸ் அவங்க 2 and 4 அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று தொடங்கி, இலவசம் தான், என்ட்ரி ஃப்ரீ. இது போக அந்த கையில் ஒரு 200 100 இது போக உதவித்தொகை 300 500 1000 போயிட்டுருக்கோம், 2000ன்னு. இன்னொரு பக்கம் இது எக்ஸ்ட்ரா, ஏன்னா டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்குறது. அதில் பெரிய ஜோக்கெலாம் நடக்கும். 100 வாங்கிட்டு அப்புறம் வெளியே போய் டீயை குடிச்சிட்டு 1 மணிக்கு என்னத்தை செய்ய போக. அதாவது பரிணாம வளர்ச்சி உள்ளேருந்து வரணும், வெளியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா 60 லட்சம் வருஷம் ஆயிரும். டிஎன்எல் நடக்கணும். இல்லை, இது என்னென்னா, அதுதான் செக்குலர் பீப்புளுக்கு இருக்கிற ஒரு டிசிப்ளினு, செக்குலர் பீப்புள் இருக்கிற ஒரு பங்க்சுவாலிட்டி. இது ஏன் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா, பல நேரங்களில் அதனால தான் மோசையெல்லாம் செக்குலர் ஏரியாவில் போட்டு எகிப்தில் உருவாக்கி கொண்டு வராரு. ஸோ நமக்கு தேவன் இருக்கிறார், சிறப்பாய் செயல்படுத்துவார். வருகிற நாட்களில் நம்ம சிறப்பாயிடுச்சு. தேவனால் நான் அனுப்பப்பட்ட என் மேற்கு அபிஷேகம் வல்லமையானது, என் ஊழியம் பவர்ஃபுல்லானது என்பதையெல்லாம் பேசுவதற்கு தான் 6ஆம் வசனத்தை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் கரெக்டாக வசனத்தில் இருக்கிறேன், எங்கேயுமே வெளியே போல. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் ஒருவன் இருந்தான், அவன் பெயர் யோவான். ஒரு மனுஷன் உங்களுடைய ஜனங்கள் உங்களால் விசுவாசிக்கணும். என்னங்க திடீர்னு யாரையுமே காணோம், ஒரு 25 பேர். எத்தனாவது ஃப்ரேம் இது? 3வது ஃப்ரேம்லேயே ஆள் இல்லையா? மொத்தம் 7 ஃப்ரேம் இருக்குது. 3 ஃப்ரேமில் ஆள் இருக்கீங்க, மீதி 3 ஃப்ரேம் யார் அல்லுமா மாதிரி மறைவிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அப்படியே ஒன்று ஃபோட்டோவை போடுங்க, இல்லை வெளியே வாங்க. ஓகே, ஆமாம். அப்போ நீங்கள் எங்கேயோ படுத்துக்கிட்டே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கான்ஃபரன்ஸில் உட்காந்துருக்க மாதிரி கும்முன்னு உட்காந்து அப்படியே கேளுங்க. பாஸ்டர்ஸ் மீட் உங்கள் முகத்தெல்லாம் நான் பார்க்கணும். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனோட நம்பிக்கை நீங்கள். நான் செகண்ட் ஹாஃபில் பேச போகிறேன். ஸ்திரீயால் கரைப்படாதவர்கள் அப்படின்னு தேவனுடைய விதைன்னு எல்லாம் சிலரை வச்சிருக்கிறாரு. தேவன் கற்புள்ளவர்கள்னு வச்சிருக்கிறாரு. அதனால் உங்கள் முகங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். ஏன்னா தேவனுடைய நம்பிக்கை, அடுத்த ஜென்ரேஷனோட நம்பிக்கை எல்லாம் மோசையின் பிரமாணங்களை பேசி கொண்டு இருக்கும்போது வருகிற காலத்தின் நம்பிக்கை தன்னால் விசுவாசிக்கும்படிக்கு. அப்போ என் செய்தியில் இல்லை, என்னை பார்த்து விசுவாசிக்கணும். பைபிள் சொல்லி யோவானால் ஜனங்கள் விசுவாசிக்கும்படிக்கு அவன் சாட்சி கொடுக்க. இதுதான் ப்ரீச்சிங். சாட்சி கொடுக்க எப்படி வந்தான்? சாட்சியாக வந்தான். இது சாட்சி கொடுக்கிறது, இது சாட்சியாக இருப்பது. நமக்கு 2 மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒன்று, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பது. 2வது, நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என்னுடைய ஐஸ்வர்யமும் என்னுடைய சபையும் சாட்சியாக இருப்பது. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நடக்கிற பெரிய மேட்ரு என்ன தெரியுமா? உங்களை சாட்சியா மாத்திடுவாராம். The major work of the Holy Spirit is making you a witness. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். சாட்சியாய் இருப்பீர்கள். அப்ப என்ன தேவன் அழைச்சதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான்,
நான் சாட்சி கொடுக்கறதுக்கு இல்லை, சாட்சியாக இருக்கிறது. ஏன்னா லைஃப் இஸ் லவுடர் தென் என்னமோ சொல்லுவாங்கல்ல வந்து மை ஸ்பீச்சா அப்படின்வாங்க. என் வாழ்க்கை வந்து என் வார்த்தையை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு. நீங்கள் சாட்சியாக இருக்கணுன்றது தான் முதல் ஊழியமே உங்களுக்கு. சாட்சியாய் வாழ்வதுன்ற வார்த்தையை விட்டுருக்க, சாட்சியாய் வாழ்வதுன்ற வார்த்தை வந்தாலே அங்கே வந்து ஏதோ மனுஷனுடைய முயற்சி வந்துடுது. சாட்சியாய் இருப்பது அப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு கேட்குறீங்க. இருப்பது என்னுடைய முதல் ஊழியமே சாட்சியாக இருப்பது. நீங்கள் எப்படி சாட்சியாக இருப்பீங்களா வந்து உங்களை பார்க்குறவனுக்கு கிறிஸ்தவன் ஆகணும்னு டெம்டேஷன் வரும். உங்களை பார்க்குற ஆளுக்கு வந்து ஊழியம் பண்ணணும்னு அப்போ வந்து தூண்டுதல் வரும். பாஸ்டருக்கு பொண்ணை தர மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட உங்களை பார்த்த உடனே அந்த பொண்ணு நான் பாஸ்டே முடிக்க மாட்டேன்னே, ஆனால் இப்படி பாஸ்டர்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களை எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் ஒரு பொண்ணு மதுரையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் பெரிய அவர் டாக்டர், அவருக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருந்துச்சு. ஆள் பார்த்தீங்கன்னா சினி ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கும். அப்போ வந்து ப்ரொப்போசல் வந்துச்சு. ஒன்று சொன்னால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு, அவர் பாஸ்ட்டு. பாஸ்ட்னா நினச்சி பாப்பா போட்டு ஒரு மாதிரி ஆள் வந்து ஏன் இப்படி இருந்தால் என்ன இப்படியே இருப்பான் போலன்னு. பாஸ்ட்லாம் பண்ண முடியாது. நீ ஏதாச்சும் வந்து ஐடி ஃபீல்டு இல்லை வந்து வந்து ஷார்ட் ஃபில்மு ஆக்டர்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு. உடனே இவர் இங்கேருந்து பண்ணுறாரு. நீங்கள் நினைக்கிற பாஸ்ட் வேறு, இவர் அவர் கிடையாது, இவர் வேறு மாதிரி பாஸ்டரு. நீங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டாரு. அடுத்த ½ வந்து ஓகே அப்படின்னு அடிச்சிட்டாங்க. ஆனால் ஆவியானவர் வந்து ரிஜெக்டட் அடிச்சிட்டாரு. வேறு விஷயம் என்னென்னா, இது நான் வந்து இட்ஸ் அ லீஸ்ட் ஒரு இதுக்கு சொல்கிறேன். உங்களை பார்த்தோன்னே என் பிள்ளைய வந்து ஊழியத்துக்கு அனுப்பணும். உங்களை பார்த்தவொடனே ஊழியக்காரனுக்கெல்லாம் பொண்ணு தர மாட்டேன் கூட உங்களை பார்த்தவொடனே அதெல்லாம் இதை விட சூப்பர் வாழ்க்கை கிடையாதுடா என் பொண்ணுக்கு, இவன் நல்லா வச்சுக்குவான்டா அப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருக்கணும். இவன் சூப்பராக லைஃப் ஸ்டைலு கிங் வந்தது என்ன ஒரு கிங் ஸ்டே லைஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம பொண்ணு இங்கே இருக்கிற விட எங்கடா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்கள் மாமனாருக்கு டெம்டேஷன் ஏற்படுத்தணும். உங்கள் லைஃப், உங்களுடைய வாழ்க்கை தான் ஃபெய்த்தை தூண்டி விடணும். யோவான் சனன் சொல்கிறான், தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி. அவனை பார்க்குறப்ப எல்லாரும் விசுவாசம் வருதான். கப்ப 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 நீ இப்போ நின்ன உடனே கப்ப 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 கப்பன்னு எரியணும். பேசவே கூடாது கொஞ்ச நேரத்துக்கு, கப்ப கப்ப கப்பன்னு எரியணும். ஆமாம், சிலர் பாருங்கள் பெர்ஃப்யூம் போட்டு வந்து சொல்லுவாங்க, நான் பெர்ஃப்யூம் போட்டிருக்கேன் ஸ்மெல் வருதா பாருங்கள், ஸ்மெல் இப்படிலாம் கேட்கக்கூடாதுரா, நீ போட்டுட்டு வந்திருக்கேன்னு நாங்கள் சொல்லணும். நீயா சொல்லிக்கிறதா புதுசாக வந்து சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்கிறேன்னு நாங்கள் சொல்லணும். அப்படி தான் நம்ம போய் நின்ன உடனே அவன் சொல்லணும், சார் உங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஒரு ஃபெய்த் வருது சார், எங்களுக்குள்ளே ஒரு ராஜரிகமான மனநிலை வருது சார், நீங்கள் வந்து நிற்கும்போது ஒரு அனாயிட்டி எங்களுக்குள்ளே இதாகுது சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம லைஃப் இருக்கணுமா. நம்மளுடைய முதல் ஊழியமே சாட்சியாக இருப்பது. இனி ஊழியக்காரனை ஒரு நாள் ஒரு ப்ராஃபட் பேசினார் வந்து, வருகிற நாட்களில் இந்த நாட்களில் ஊழியக்காரனுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கெல்லாம் அவளை யோசிக்கிறான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இனி வர்ற நாட்களில் வந்து ஊழியக்காரனுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு தான் போட்டி போட போகிறாங்க அப்படின்னு. பட் அந்த காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இயேசு நாமத்தில் ஆமென் சொல்லுங்கள்.